நான் நான்சி. கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வெக்கேஷன் டைம் தாங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஒரு சிட்டி பிட்ஸ்பர்க். ஸோ இந்த பிட்ஸ்பர்க் அப்படின்றது வந்து பென்சில்வேனியா ஸ்டேட்ல இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டொராண்டோலேருந்து ஒரு 4 hours டிரைவ் தாங்க. ஸோ வந்து பஃபலோலாம் தாண்டி பென்சில்வேனியாக்குள்ள உள்ள வந்துடலாம். ஸோ அங்கேருந்து ஒரு குட்டி டிரைவ் தான். அண்ட் டிப்பிக்கலாக இது நம்ம ஊரோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா குன்னூர் போயிருக்கிறவங்களுக்கு இந்த குன்னூர் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது அப்படியே நம்ம குன்னூர் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. அஃப்கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்து நம்ம இப்ப சுத்தி பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டக்ஸ்னே இன்க்ளைன் அப்படின்ற ஒரு இடம் தான். ஸோ எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு ஃபியூனிகலர் வச்சிருக்காங்க. ஈவன் நயகரா ஃபால்ஸ் போனோம், கியூபெக் சிட்டி நம்ம என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எல்லா ஃபியூனிகலரும் வந்து இங்க இருக்கிற அழகா காட்டுறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இன்க்ளைனும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி ஓல்டு இன்க்ளைன். இது 1800 and I think 77ல வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்து பழைசாக தாங்க இருக்குது. அண்ட் இது இவ்வளோ தாங்குமான்றதும் ஒரு டவுட்டு தான், போய் பார்க்கணும். அண்ட் இந்த இன்க்ளைன் வந்து இந்த மவுண்ட் வாஷிங்டன் அப்படின்ற அந்த இடத்துல வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ்பர்கோட டவுன் டவுன் ஃபுல் வியூ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இன்க்ளைனில் தான் நம்ம போகலான்னு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ இங்க வா. அதாவது பழசுன்றதுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, அவ்வளோ பழசா இருக்கு. ஸோ இதை இத்தனை வருஷமா வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலே ஆச்சரியமா இருக்கு. ஏறும்போதே பயப்படுது. ஸோ எங்க 4 பேருக்கு $15 ரவுண்ட் ட்ரிப் வாங்கியிருக்காங்க. 15 USD. I'm never going ever here. வெள்ளமா. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ஸ்கொயர், பிரிட்ஜ் எல்லாமே இங்க இருந்து தெரியுது. ஸோ இங்க இருந்து அந்த கார்னெட் சயின்ஸ் சென்டர் மியூசியம் இது எல்லாமே பக்கம் பக்கம் தாங்க இருக்கு. ஸோ ரிவரை கிராஸ் பண்ணா நம்ம இந்த இடத்துக்குலாம் போகிற மாதிரி. ஸோ அழகா அந்த ரிவர் கிராஸ் பண்ணா அங்கங்க எவ்வளோ பிரிட்ஜ் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஜூம் பண்ணமான ஃபாஸ்டா போகாது, ஸ்லோவா தான் போகும். ஃபாஸ்டா போனா இந்த இதுவே உடைஞ்சிடும். நல்ல ஹைட்டு ஆக்சுவலா இது வருதுங்க. அந்த கியூபெக் சிட்டிக்கும் நம்ம போனதை தாண்டி வர மாதிரி தான் இருக்கு. Somebody is knocking. பெஞ்ச் வந்து பழைய பெஞ்ச், கதவெல்லாம் ஆடுது ஆக்சுவலா. So 1877 நீங்களே யோசிச்சு பாருங்க. சென்ச்சுரிஸ் ஓல்டு. It's old இது. ஆமா ஆனா இது ஓ இங்க வந்து ஸ்லோ ஆகுதா? நான் கூட இங்கே நின்னு போயிடுச்சு. No, that's completely slow. Yeah, it's going slow. So அங்க போய் ஸ்டாப் ஆக போகுது. அங்க பாரு. அங்க டோர் தெரியுது பாரு. அந்த டோர் கிட்ட போய் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்ம எல்லாரும் இறங்கிக்கலாம். How are we going to get down? நம்ம ரவுண்ட் ட்ரிப் வாங்கியிருக்கோமா. ஸோ நம்ம வந்து திருப்ப இதில் தான் வருவோம். இங்கெல்லாம் சுற்றிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வாவ் இங்கேருந்து பார்த்தாலே எப்படி இருக்கு பாருயா. I can see the ocean. It's a river. Oh my goodness, I'm scared. இது மெதுவா.
இங்க வா வெளியில. Go. என்னம்மா? Yeah, amazing. ஸோ பிட்ஸ்பர்க்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அங்கேருந்து பார்த்த அந்த கார்னெட் சயின்ஸ் சென்டர், விசிட் பிட்ஸ்பர்க்ன்ற ஒரு புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இது காமிச்சிங்களா? இதான் அந்த 1877 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. அப்சர்வேஷன் டெக்ல இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ்பர்கோட 3 பிட்ஸ்பர்க் அப்படின்றது ஸோ இந்த 3 ரிவர் சேர்ற இடம். அது என்னென்ன ரிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகனி ரிவர், இந்த மொனாங்கஹெலா ரிவர், இது ரெண்டும் சேர்ந்து ஒஹாயோ ரிவரா போகிற ஒரு ஜாயிண்ட் தான் இங்கே ஆக்சுவலாக. ஸோ இங்கேருந்து அந்த 3 ரிவரோட வியூ உங்களுக்கு அழகாக தெரியுது பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அவுட்லெட் மால் வந்திருக்கோங்க. அதாவது பிட்ஸ்பர்க் அப்படின்னா அதனுடைய ஸ்டேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற ஒரு அவுட்லெட் மால் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது இங்கே எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டான்ஜர் அப்படின்ற ஒரு அவுட்லெட் மால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டான்ஜர் அவுட்லெட் மால் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மால்னால் நம்ம ஊர் மாதிரி ஃபுல்லாக வந்து இன்டோர் கிடையாது. இது எல்லாமே ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் நம்ம வந்து அவுட்டோரில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம கனடாவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் வந்து 14% வாங்குறாங்கல்ல. ஸோ இங்கே ஸ்டேட் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 7%ங்க இந்த கவுண்டிக்கு. இது பக்கத்தில் பிலடெல்ஃபியாவுக்கு மட்டும் 8%. ஸோ நம்மளுக்கு அப்படியே டபுள் வந்து கனடாவில் கொடுத்துட்ருக்கோம் சேல்ஸ் டேக்ஸ்லேயும். ஸோ இந்த அவுட்லெட் மால் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஏதாவது சீப்பாக இருந்தால் ஏதாவது வாங்கலாம் வாங்க. அந்த கார்னெட் சயின்ஸ் சென்டர் வந்திருக்கோங்க. கிட்ஸ் என்ஜாய் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடம் போட்டிருந்தாங்க. நேற்று அந்த மவுண்ட் வாஷிங்டன்லேருந்து இந்த சயின்ஸ் சென்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதனுடைய ஆப்போசிட் சைடில் நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு நம்ம போன அந்த ஃபியூனிகுலாரும் அங்கே தெரியுது. ஸோ இதில் வந்து இப்போ பிக்சரோட பிஹைண்ட் த சீன்ஸும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ பிக்சர் ஸ்டுடியோஸில் என்ன பண்ணுறாங்க பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்றதையும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து டிஸ்னி பிக்சரோட பிஹைண்ட் த சீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு டைம்டு டிக்கெட் தான். ஐ திங்க் 1 hour ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இது ஜென்ரல் அட்மிஷன் இல்லாமல் இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். சரி, இந்த கிட்ஸ் இந்த ஏஜில் தான் இது எல்லாமே என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்க்குற ஒவ்வொரு மூவிஸ், டாய் ஸ்டோரி, நீமோ, இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம்.
கிட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு, கிட்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி வந்து இங்கே பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து காட்டுறாங்க. மூவில வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் இங்கே வச்சுருக்காங்க. க்ளோஸ் ஃபோக்கஸ், மிடில் ஃபோக்கஸ், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சாம்பிள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நின்று ஸ்டில் ஷாட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்டில் ஷாட்ஸ்லேருந்து எப்படி அவங்க மூவியாக கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளே ப்ளே பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டில் ஷாட்ஸ் இங்கே எடுத்துருக்கோம். ஒரு ஷார்ட்டும் எத்தனை ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்து அதை வந்து எப்படி மூவியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன இது. ஒரு சீனை வந்து அதோட லைட் அட்ஜஸ்ட் பண்ணி அதை எப்படி மாற்றுறாங்க, எவ்வளோலாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு சீன் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லேம்ப் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அப்புறம் மேலே இருக்கிற லைட்டுக்கு அண்ட் தென் சன்லைட் கூட எப்படி பிரைட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ சன்லைட்டோட கலர் மாற்றுறதுக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய அனிமேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அப்பு மூவியில் வர சீன் அப்படியே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் இந்த நீமோ படத்துலலாம் எப்படி ஃபிஷ்ஷஸை வந்து குரூப் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி சிமுலேஷன், ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து குரூப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அது வந்து எந்த டைரக்ஷனில் போகணும், ஸோ அந்த மாதிரி ஒரு சிமுலேஷனும் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருந்தாங்க. இப்போவே டயர்டாகிடுச்சுங்க. ஆனால் இதில் ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இன்னும் சப்மெரீனும் போய் நம்ம விசிட் பண்ணல. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த கண்டினியூஷனை கண்டிப்பாக பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.